அத்தியாயம் 65. உன்ன போயி ரொம்ப நல்லவேணு நினைச்சேனடா. கபிலனின் சத்தத்தை கேட்டதும் பியாவும் ஸ்கியூக்கும் மெதுவாக பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்து அரக்கர்களை ஒவ்வொன்றாக அவர்களின் பக்கம் ஈர்க்கத் தொடங்கினர். அவர்களின் உதவியுடன் கபிலன் முதலில் நத்தை போன்ற அனைத்து அரக்கர்களையும் எளிதாக கவனித்துக் கொண்டார். பின்னர் பச்சை சென்டிபீட்களை நோக்கி முன்னேறினார். 3 மணி நேர தொடர்ச்சியான சண்டைக்குப் பிறகு கபிலன் இறுதியாக பள்ளத்தாக்கைச் சுற்றி பதுங்கியிருக்கும் அனைத்து அரக்கர்களையும் கவனித்துக் கொள்ள முடிந்தது. மேலும் அவர் கடைசி சென்டிபீட்களுடன் சண்டையிடும்போது கபிலன் +E தரவரிசையை உடைத்து அடுத்த நிலைக்கு முன்னேறினான். அதனால்தான் அவர் உற்சாகமானான். திறப்புக்குள் நுழைவதற்கு முன்பு அவன் ஒரு +E தர அசுரனை எதிர்கொண்டான். அந்த அசுரனை காது கேளாதபடி செய்த பிறகு அவர் E தரத்தை அடைந்தார். ஒரே நாளில் 2 துணை தரவரிசையில் முன்னேற முடியும் என்று கபிலன் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததில்லை. புள்ளிவிவரங்கள். பெயர் கபிலன். இரத்தக்கோடு வானியல் பூட்டப்பட்டது. தரவரிசை +E. வலிமை +E. மானா T. வேகம் E. திறமை S. தரவரிசை ஒடுக்கப்பட்டது. அதிர்ஷ்டம் A. திறன்கள் ஃபயர்பால் F. தரவரிசை. அவன் தன் புள்ளி விவரங்களை பார்த்தபோது திருப்தி அடைந்தான். முதல் மாடியில் பல்வேறு வகையான பழங்களை அவன் சாப்பிட்டதால் அவனுடைய மானா நிலை மிக அதிகமாக இருந்தது. அரக்கர்களை கவனித்துக் கொண்ட பிறகு கபிலன் புல் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்த்து ஒரு நொடி கூட காத்திருக்காமல் எல்லா மூலிகைகளையும் பறிக்கத் தொடங்கினான். புல்லுக்குள்ளேயே பலவிதமான மூலிகைகள் வளர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் கபிலனுக்கு அவற்றின் பயன்பாடு தெரியாததால் அவன் எல்லாவற்றையும் பறித்து தனது சேமிப்பு வளையத்திற்குள் வைத்தான். கோபுரத்திற்கு வெளியே அந்த மூலிகைகளை விற்ற பிறகு தனக்கு ஒரு சிறிய சொத்து கிடைக்கும் என்று அவன் உறுதியாக நம்பினான். கபிலன் மூலிகைகளை சேகரித்து முடித்ததும் பள்ளத்தாக்கின் முடிவில் இருந்த 2 குகைகளை நோக்கி நடந்தான். அங்கு ஸ்கியூக்கும் பியாவும் அவனுக்காக காத்திருந்தனர். அவர் ஏற்கனவே குகைகளைச் சுற்றியுள்ள உயிரினத்தை கொன்றுவிட்டார். அதனால்தான் அந்த 2 குகைகளுக்கு முன்னால் வேறு எந்த அரக்கர்களும் இல்லை. அவன் உறுதியளித்தபடி கபிலன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து ஸ்கியூக்கிடம் கொடுத்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக ஸ்கியூக் அந்த பழத்தை சாப்பிடவில்லை. தங்களைச் சுற்றி அசுரனின் சடலத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஸ்கியூக் எச்சில் வடிப்பதைக் கண்ட கபிலன் ஸ்கியூக்கிற்கு என்ன வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. நீ பிணத்தை சாப்பிடலாம், அவை எப்படியும் எனக்கு பயன்படாது. கபிலன் வார்த்தைகளைக் கேட்டதும் ஸ்கியூக் மின்னும் கண்களுடன் அவனை பார்த்தான். அது சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்ததால் இனியும் அது காத்திருக்க விரும்பவில்லை. கபிலன் மற்றும் பியாவின் வேடிக்கையான பார்வையின் கீழ் அது அவசரமாக அருகிலுள்ள தரவரிசை சென்டிபீட் சடலத்தை நோக்கி குதித்தது. மறுபுறம் கபிலனும் பியாவும் இவ்வளவு சிறிய வாயுடன் இவ்வளவு பெரிய சடலத்தை எப்படி சாப்பிட முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். ஸ்கியூக் சடலத்தின் முன் வந்தபோது அது அதன் வாயை மிகவும் அகலமாக திறந்தது. கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா மிகவும் அதிர்ச்சியடைந்து கிட்டத்தட்ட மயக்கமடைந்தாள். அவர்களின் அதிர்ச்சியடைந்த பார்வையின் கீழ் ஸ்கியூக் முழு சென்டிபீட் தலையையும் ஒரே மூச்சில் சாப்பிட்டது. கபிலன் அதன் கூர்மையான பற்களை பார்க்க அவன் மேலும் பயந்தான். ஒரு நிமிடத்திற்குள் ஸ்கியூக் 6 அடி நீளமுள்ள அந்த சென்டிபீடின் முழு உடலையும் விழுங்கிவிட்டான். ஸ்கியூக் முழு சடலத்தையும் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரமே சக்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்த அதன் உடல் திடீரென உற்சாகமடைந்தது. கபிலனின் பார்வையின் கீழ் ஸ்கியூக் D தரவரிசையை அடைந்தது. கபிலன் மிகவும் பயந்து வியர்க்க ஆரம்பித்தான். அடப்பாவி! கபிலன் மெதுவாக 2 குகைகளை நோக்கி பின்னோக்கி நடக்கத் தொடங்கிய போது ஒரு பயங்கரமான முகபாவத்துடன் உள்ளுக்குள் சபித்தான். கபிலனுக்கு முன்பே பியா பறந்து செல்ல விரும்பினாள். ஆனால் ஸ்கியூக் அவர்களுக்கு சில மீட்டர் முன்னால் இருந்ததால் அவள் ஒரு சத்தம் கூட எழுப்பத் துணியவில்லை. ஸ்கியூக் சென்டிபீடின் பெரிய தலையை விழுங்குவதை அவள் பார்த்தபோது ஸ்கியூக் தன்னை பார்த்த விதம் அவளுக்குத் தெரியும். கபிலன் பிணத்தை பார்க்கும் விதத்தைப் போலவே இருந்தான். அந்த மின்னும் கண்கள் அவர்களை உணவைப் போல பார்த்துக் கொண்டிருந்தன. இதைப் பற்றி பியா யோசித்தபோது அவள் ஆழ்மனதில் நடுங்கினாள்.
அவள் தற்காப்புக்காக ஏதாவது செய்வதற்கு முன்பே ஸ்கியூக் அவளை ஒரே கடியில் தின்றுவிடும். மறுபுறம் சென்டிபீட் பிணத்தை சாப்பிட்ட பிறகு ஸ்கியூக் எந்த கவலையும் இல்லாமல் மற்றொரு பிணத்தை நோக்கி குதித்தார். 10 நிமிடங்களுக்குள் ஸ்கியூக் 6 ஈரேங் சென்டிபீட்களை சாப்பிட்டு முழுமையாக வயிற்றை நிரப்பியது. அது கபிலனும் பியாவும் நின்ற இடத்திற்கு திரும்பியது. ஆனால் ஸ்கியூக் அதன் மிகவும் சுவையான இரையை விட்டுச் சென்ற இடத்தில் யாரும் நிற்பதைக் கண்டதும் அதன் கண்கள் ஒரு பிளவாக சுருங்கின. இரத்தம் தோய்ந்த கண்களுடன் கபிலன் மற்றும் பியாவை வெறித்தனமாக தேடுவதற்கு முன்பு அதன் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கரமான ஆன்மாவை உறைய வைக்கும் கூச்சல் அதன் வாயிலிருந்து வெளியேறியது. மறுபுறம் அவருக்கு பின்னால் உள்ள ஒரு குகைக்குள் நுழைந்த பிறகு கபிலன் முழு வேகத்தில் ஓடத் தொடங்கினான். குகை மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. சுவர்களில் இருந்த சில துளைகளிலிருந்து வெளிச்சம் உள்ளே வந்தது. குகை குறுகலாகவும் இல்லாததால் கபிலன் ஓடுவது எளிதாக இருந்தது. 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவரும் பியாவும் ஸ்க்வீக் உயிரினத்தின் அலறலை கேட்டார்கள். அது அவர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் கபிலனுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. சிறிய விலங்குகளை ஒருபோதும் தூக்க மாட்டேன் என்று அவர் உள்ளுக்குள் உறுதியளித்தார். அதுவும் இந்த குட்டை குஞ்சானே ஒருபோதும் தூக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். தூங்கும்போது அந்த அழகான சின்னஞ்சிறு விலங்கு அவனை தின்றுவிடாது என்று யார் உத்தரவாதம் அளிக்க முடியும்? 20 நிமிடங்கள் ஓடிய பிறகு கபிலன் மற்றொரு திறந்த பகுதிக்கு முன்னால் வந்தார். ஆனால் சில சீரற்ற பாறைகளைத் தவிர உள்ளே எதுவும் இல்லை. அவர் சுற்றி பார்த்தபோது அந்த பகுதியின் நடுவில் ஒரு கருப்பு கல் பலகை இருப்பதைக் கண்டான். அந்த பலகையின் மேல் மணி வடிவ வெள்ளை காதணியின் ஒரு சிறிய துண்டு மிதந்து கொண்டிருந்தது. கபிலன் அவசரமாக காதணியை நோக்கி நடந்து சென்று அதை எடுத்தான். அவன் காதணியை எடுத்தவுடன் மாத்திரைக்கு பின்னால் மற்றொரு சுரங்கப்பாதை திறந்தது. காதணியை பார்ப்பதற்கு முன்பு அவர் சுரங்கப்பாதையை பார்த்தார். காதணி ஒரு வெள்ளை ஒளியை வெளியிட்டது. ஆனால் அது கபிலன் தோலை தொட்டபோது அந்த ஒளி மறைந்து காதணி ஒரு சாதாரண அணிகலனாக மாறியது. பியாவும் அந்த காதணியை கண்களை மூடிக்கொண்டு பார்த்தாள். அது மிதக்கும் போது அதை சுற்றி ஆற்றல் ஏற்ற இறக்கங்களை அவளால் உணர முடிந்தது. ஆனால் கபிலன் காதணியை தொட்டபோது ஆற்றல் மறைந்துவிட்டது. இது ஒரு கலைப்பொருள் என்று நான் நினைக்கிறேன். பியா சொன்னதைக் கேட்டு கபிலன் தலையசைத்தான். காதணி ஒரு கலைப்பொருள் என்று அவன் யூகித்தான். ஆனால் அதன் பயனை சரிபார்க்க ஒரே வழி அதை அணிவதுதான். பியா, இந்த காதணியை நீ அணிந்து கொண்டு இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அதை உபயோகித்து என்னிடம் கூறு. அகன்ற கண்களுடன் பியா ஒரு நொடிக்குள் பறந்து சென்றாள். கபிலன் தன்னை மீண்டும் சோதனை எலியாக நடத்துவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுடைய கோபமான கண்களைப் பார்த்து கபிலன் வாயெடுத்துப் போனான். அவன் பெருமூச்சு விட்டான். வேறு வழியில்லாமல் காதணியைத் தானே சோதித்து பார்க்க வேண்டியிருந்தது. கபிலன் காதணியின் உலோக கொக்கியைத் திறந்து மெதுவாக காதணியின் பின் பாதியை இடது காதுக்குக் கொண்டு வந்து மூடிய கண்களுடன் அதை தனது காது மடலுக்குள் துளைத்தான். கபிலன் காதணியின் கொக்கியை மூடுவதற்கு முன்பு கடுமையான வலியுடன் அவரது காது மடலில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் கீழே வழிந்தது. கபிலன் காதணியை அணிந்தவுடன் அவரது இருப்பு முற்றிலும் மறைந்துவிட்டது. முன்பு அவர் தனது தரத்தை அதே தரத்தில் இருந்தவர்களிடமிருந்தோ அல்லது அவரை விடக் குறைந்த தரத்தில் இருந்தவர்களிடமிருந்தோ மறைக்க முடிந்திருந்தால், இப்போது கபிலன் வெள்ளை மணி போன்ற காதணியை அணிந்திருக்கும் வரை அவரது தரத்தை யாராலும் யூகிக்க முடியாது.